நியூஸ் எவர் இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சிஜிஎல் ரெக்ரூட்மெண்ட் 2024 டிகிரி போதுங்க 17,727 மத்திய அரசு பணியிடங்கள் ரூபாய் 1.42 லட்சம் வரை ஊதியம். விண்ணப்பிப்பது எப்படி, அதை பற்றிய வழிமுறை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நடத்தும் ஒருங்கிணைந்த பட்டதாரி லெவல் கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன், அதுதான் நம்ம சிஜிஎல் எக்ஸாம் சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். இந்த தேர்வுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் நீங்கள் குரூப் பி, குரூப் சி ஆகிய பிரிவுகளில் உள்ள பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. ஸோ அந்த பணியிடங்களை பாருங்கள். ஓகே, இதற்கான பணி விவரங்கள் பார்த்தீங்கன்னா குரூப் பியில் வந்து பே லெவல் 6, ஓகே, லெவல் 6 அண்ட் லெவல் 7 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லெவல் 7ல் வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸு அண்ட் அனதர் ஒன் இன்ஸ்பெக்டர் லெவலில் நிறைய கிரேடு, அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்லி நிறைய லெவல் இருக்குது. அது மாதிரி லெவல் 6ல் அதே அசிஸ்டன்ட், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், ரிசர்ச் அசிஸ்டன்ட் சொல்லி நிறைய லெவல் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. அண்ட் அனதர் ஒன் குரூப் சியில் பே லெவல் 5, லெவல் 4. ஸோ இதற்காக அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ள பணியிடங்களுடைய அடிப்படையில் தோராயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 17,727 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதற்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பணியிடங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்தில் இருந்து இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். ஓகே, ஸோ யூஜி டிகிரி ஏதாவது பெற்றிருக்க வேண்டும். ஜூனியர் சீனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அதிகாரி பணிக்கு இளங்கலை பெற்றிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேக்ஸில் கணிதத்தில் 60% மதிப்பெண் எடுத்திருக்க வேண்டுமா. இதற்கான ஊதிய விவரம் பார்த்திங்கன்னா பே லெவல் 7 வந்து எவ்வளோனா ரூபாய் 44,900 முதல் 1,42,400 வரை. அடுத்ததாக லெவல் 6 பார்த்திங்கன்னா ரூபாய் 35,400 முதல் 1,12,400. லெவல் 5 வந்து 29,200 முதல் 92,300. லெவல் 4 வந்து ரூபாய் 25,500 முதல் 81,100 ரூபாய். ஓகே, இதற்கான ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதற்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் 18 வயது முதல் 27 வயது வரை இருக்க வேண்டும். சில பணியிடங்களுக்கு 30 வயது நிரம்பியவரும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ அதற்கான இதை தான் நான் அதில் டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இதற்கான விண்ணப்ப கட்டணம் வந்து என்னென்னா ரூபாய் 100 நீங்கள் செலுத்தணும். அது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் பே பண்ண முடியும். பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினர், பெண்கள், முன்னாள் இராணுவ பணியாளர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இதற்கான தேர்வு செய்யப்படும் முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து கணினி வழியிலான ஆன்லைன் தேர்வில் எடுக்கும் மதிப்பெண் அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்படுவர். முதல் நிலை மற்றும் 2ஆம் நிலை தேர்வுகள் நடத்தப்படும். உடற்தகுதி தேர்வு, திறனறி தேர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் தகுதியானவர்கள் வந்து தேர்வு செய்யப்படுவர். பாடத்திட்டின் விவரம் எல்லாமே இதில் டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதற்கான சிலபஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுபோக கூடுதல் தகவல்களுக்கு ஆங்கில மொழியில் உள்ள அறிவிப்பின் லிங்கை, அதாவது https://ssc.gov.in. ஸோ அந்த இதில் போய் நீங்கள் கிளிக் செய்து பார்க்கலான்னு பார்க்குறாங்க. இதற்கு விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நோட்டிசஸ் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அதாவது ssc.nic.in அந்த வெப்சைட்டில் போய் இணையதளத்திற்குள்ளே போய் ஹோம் பேஜில் அப்ளை என்பதை வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் ரெக்ரூட்மெண்ட் 2024 அப்ளை என்பதை முதல் முறை விண்ணப்பம் செய்வோர் பதிவு செய்ய வேண்டுமா. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணவுடனே, அதாவது பதிவு பண்ணவுடனே பயனாளர் ஐடி, யூசர் ஐடி ரிஜிஸ்டர் செய்ய வேண்டியிருக்கும். அடுத்து லாகின் செய்து விண்ணப்ப படிவத்தில் கேட்கப்பட்டுள்ளவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய சரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். விண்ணப்பத்தை பூர்த்தி செய்தவுடன் விண்ணப்ப கட்டணம் செலுத்தி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கான முக்கியமான நாட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி வந்து 24/7/2024 இரவு 11 மணி வரை. விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதற்கான கடைசி நாள் வந்து 25/7/2024 இரவு 11 மணி வரை. அதுபோக உங்களுடைய விண்ணப்பத்தில் ஏதாவது நீங்கள் கரெக்ஷன், ஓகே, திருத்தம் எதுவும் மேற்கொள்ள வேணுமா அதற்கான கடைசி நாள் 10/8/2024 மற்றும் அதற்கு அடுத்த நாள் 11/8/2024 11 மணி வரை டைம் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. முதல்நிலை கம்ப்யூட்டர் தேர்வு நடைபெறும் மாதம் வந்து என்னென்னா செப்டம்பர் அக்டோபர் 2024 நடக்கலாம்.
2ஆம் நிலை கம்ப்யூட்டர் தேர்வு வந்து நடைபெறும் மாதம் வந்து டிசம்பர் 2024 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ ஓகே வியூவர்ஸ், இந்த பதிவானது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பயனுள்ளதாக இருக்கும் மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணதை தட்டிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்க எல்லாரையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் முக்கியமாக சப்ஸ்கிரைப்பும் நாங்கள் எங்களோட இந்த மாதிரியான பயனுள்ள பதிவை இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் மோட்டிவேட்டாகவும் இருக்கும். ஸோ வியூவர்ஸ் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.